ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். This press meet is for launching what is called Professionals for Anbumani. Professionals for Anbumani is actually a forum consisting of well-meaning citizens. Okay. Today, so in the forum வந்து basically well-meaning citizens who want to see governance as the center point. ஒரு அரசாங்கத்தில் governance is the most important. Okay. இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, இப்போ வரப்போகிற தேர்தலில் there are a number of people pitching to become the chief minister. Okay. So we actually took a long hard look as to who can make the best CM for Tamil Nadu. இதில் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசியலில் நிறைய முக்கியமான விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் எவ்ரி டைம் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட், ரைட்? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவர்னன்ஸ்கிற ஒரு வார்த்தையே இட் ஹஸ் நெவர் பீன் கிவன் ப்ரையாரிட்டி இன் தமிழ்நாடு. டு புட் இட் ஃப்ராங்க்லி, இப்போ வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் தான். இப்போ வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ, முல்லை பெரியார், அப்புறம் யூ ஹாவ் த காவேரி இஷ்யூ, யூ ஹாவ் சோ மெனி இஷ்யூஸ். பட் கண்டினியூஸாக வி ஆர் சீயிங் ஆல் பொலிட்டீஷியன்ஸ் அட்ரஸ் தீஸ் அண்ட் நத்திங் எல்ஸ். இது வந்து எய்தர் ஆர் சினாரியோ கிடையாது, இது இல்லைனா அது. ஸோ வி வாண்ட் டு see a சீஃப் மினிஸ்டர் who addresses governance. ஸோ அந்த வகையில் வந்து இது எப்படி இந்த ஃபோரம் ஆரம்பிச்சதுன்னா, நான் ப்ரீஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து சுப்பிரமணியம். நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ I sought and got an appointment with Dr. Anbumani. The reason was that I took a look at the CM aspirants. I looked at what they have done, what their qualifications are, okay, what their credentials are. Adukapram when I sought an appointment with one other CM aspirant also. I didn't get that, right? So when I met with Mr. Anbumani, ஒரு 2 hours பேசும்போது we discussed in depth as a concerned citizen, how would you handle the issues facing social infrastructure, physical infrastructure, welfare measures, upliftment of weaker people. இதெல்லாத்துக்கும் I found that Mr. Anbumani had great clarity of thought, clarity of speech. Okay. So அதனால என்ன எடுத்து உடனே I started spreading the word. நான் வந்து தனியாகவே I started propagating. டாக்டர் அன்புமணியை why don't we consider him for CM? ஃபிட்டாக இருக்கார், 46 வயசு, ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், இஸ் அ டாக்டர், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஹி ஹஸ் ஸ்டடிட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அது மட்டும் இல்லை, ஹி ஹஸ் ஆக்சுவலி ஹெல்ட் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேபினட் பொசிஷன் ஃபார் 5 long years. அதில் வந்து நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கிற ஒருத்தரை வந்து why can't we pitch him as a CM candidate? Why can't we actually propagate for him? He doesn't have to get involved, it is our desire. அதை வந்து இப்போ நீங்கள் இந்த மேடையில் பார்க்குறீங்கல்ல, எல்லார்கிட்டையும் I broached that topic. All of us got together because they were all interested in seeing a competent person as a chief minister. Okay? இப்போ ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுக்குறோன்னா, ஏன் காம்பிட்டன்ஸ் அப்படின்னு நாங்கள் பேசும்போது ஒரு ஃபியூ தாட்ஸ் கேம் டு அவர் மைண்ட், ரைட்? இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு வந்து நல்ல எண்ணம் ரொம்ப முக்கியம். ஆனால் நல்ல எண்ணம் மட்டும் போராது இந்த காலத்தில். Governance is very complex. It's not complicated, it's very complex. You have, the home department, finance department, agriculture, health, irrigation, roads, so many activities, right? So எங்களுக்கு வந்து we want a chief minister who can understand the complexity and deliver what the government is supposed to deliver, which is physical infrastructure, social infrastructure and welfare measures. So இதுக்கு எல்லா குவாலிட்டிஸ்லையும் ஒரு பிளானோட வந்த நாங்கள் பார்த்த சிஎம் கேண்டிடேட் வந்து டாக்டர் அன்புமணி. ஸோ அதனால் என்ன நாங்கள் பிளான் பண்ணோன்னா, we will form a forum, right? It's basically a forum of educated people in different walks of life. நான் ஒரு ப்ரீஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் விஷயம்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மேடம் மீனாட்சி அவுட் தேர் இஸ் அ சிவிக் ஆக்டிவிஸ்ட். She is a MA in sociology and she is also a business woman. இங்கே இருக்கிற டாக்டர் வந்து he runs a hospital. He is a software professional, Mr. Prasanna. He
his name is Prasanna, he's a software professional. Nagarajan is again an IT professional, communication software professional. அவர் வந்து he is again a doctor. ஸோ எங்களை மாதிரி நிறைய லைக் மைண்டட் பீப்புள் வந்து ஒரு ஃபோரம் ஃபார்ம் பண்ணி நம்ம ஏன் இதை கேம்பெயினாக மாற்றக்கூடாது. ஒரு வெல் மீனிங் பீப்புள் எங்கள் எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. ஓகே, வி ஆர் நாட் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன் அ கவர்மெண்ட் ரன்னிங் ஃபார் த சேக் ஆஃப் கவர்மெண்ட். We are interested in seeing a government which has a clearly spelled out industrial policy, agricultural policy, அதே மாதிரி civic infrastructure, roads எல்லாத்துக்கும், okay, for the prosperity of the state. Expect more. அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு ஃபோரம் இது. ஸோ இந்த அதிகமாக எதிர்பார்க்க வந்து யாரால ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தோன்னா we were convinced that Dr. Anbumani is the only fit person who can do that, right? அதனால இந்த ஃபோரம் லான்ச் பண்ணுறோம். இதை வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து கம்ப்ளீட்டாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும். ப்ரெஸ்ஸை வந்து உங்கள் உதவியோட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம். அதை தவிர நாங்கள் ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஊர்லேயும். ஏன்னா இது வந்து ப்ராட் பேஸ், இப்போதைக்கு இது வந்து இட் இஸ் கன்ஃபைன்ட் டு சென்னை. ஸோ இதுதான் த ஆப்ஜெக்டிவ் பிஹைண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் அன்புமணி, த கோர் டீம் ஆஃப் பீப்புள் ஹியர். இதை தவிர ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம், ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் அன்புமணின்னு. ஒரு ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது. We have a few hundred people joining. In fact, நல்ல எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. எங்களுக்கு வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்டை பில்டப் பண்ணி ஓட்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணோம் that we are pitching for the right candidate. ஒரு stringent appraisal process நாங்கள் பண்ணோம், ஓரளவுக்கு பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி த இன்ட்ரடக்ஷன். நாங்கள் வந்து ரொம்ப ஹானஸ்டாக சொல்ல போனோன்னா நாங்கள் ஒரு கம்பேரிசன் ஆன் பேராமீட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பண்ணல. அதாவது வயசை பார்த்தோங்க, 46 வயசு, மேரத்தான் ஓடுறார், ஃபிசிக்கலி ஃபிட், சுப்ரீம் ஃபிட்னஸ், ரைட், ஹைலி குவாலிஃபைடு, நிறைய திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் டு பி வெரி ஃப்ராங்க் வேறு சிஎம் கேண்டிடேட்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் ஆகலை ஃபார் இன்ஃபர்மேஷன். ஈவன் மிஸ்டர் ஸ்டாலின் ஹஸ் நாட் அனௌன்ஸ் ஹிம்செல்ஃப் as சிஎம் கேண்டிடேட். பட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தட் ஒரு ஸ்டேட்டோட கவர்னன்ஸுக்கு யார் வந்து தகுதியானவர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கன்விக்ஷன் வந்து டாக்டர் அன்புமணி தான். சரி, நாங்கள் வந்து பை டிசைன் வி வாண்ட் டு மேக் இட் அ பாசிட்டிவ் கேஸ் ஃபார் அன்புமணி, ரைட்? அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது. வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். எங்களுக்கு வந்து இருக்கிற ஆஸ்பிரன்ஸில் ஒரு மிக்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ், இந்த மிக்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸில் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அவுட் அந்த மாதிரி பார்த்து வி ஃபீல் தட் டாக்டர் அன்புமணி ஸ்டாண்ட்ஸ் அவுட். இது மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டர் டு பேராமீட்டர் கம்பேரிசன் வி டோன்ட் வாண்ட் டு மேக் தட் கைண்ட் ஆஃப் கம்பேரிசன். யா, என் பேர் நவீன். நீங்கள் என்ன கம்பேரிசன் கேட்குறீங்களா? நீங்கள் உங்கள் மனசில் என்ன பேராமீட்டர்ஸ் வச்சுருக்கீங்கன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன். பிகாஸ் ஒன், ஏஜ் ஆஃப் த கேண்டிடேட். Who is a better candidate? I will say Dr. Anbumani. Health, Dr. Anbumani. Past achievements, documented, internationally acclaimed achievements. UN General Secretary வந்து prize வாங்குறாரு, US President கிட்ட இருந்து prize வாங்குறாரு. Bill Gates has appreciated his work. அவரோட 108 ambulance is a life saver. அது யாரும் criticize பண்ண முடியாது. Politicians தான் நீங்க பார்க்க வேண்டாம். His National Rural Health Mission. இன்னைக்கு அவர் சிபிஐல கேஸ் பெண்டிங்ல இருக்கு சார். ஒரு ஸ்டெப்பா வரேன் சார். இப்போ வந்து அவரோட பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், ஓகே, நீங்க அந்த கம்பேரிசன் எடுக்கிறேன். அந்த கம்பேரிசன் எடுக்கிறேன் சார். லெட் us evaluate the parameters of charges against each of the candidates. Officially declared CM candidates and semi-officially declared CM candidates. So what is our மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. But there is no charge of him having received any monetary gain. It is an afterthought. And second, the case details நீங்க படிச்சீங்கன்னா it is only for a renewal. அவர் வந்து grant பண்ணல permission. It is only for the second inspection and the college approached the Supreme Court and got permission. அதுல அந்த low level நடந்ததுல it is only a charge. Charge to charge நீங்க compare பண்ணீங்கன்னா I think Dr. Anbumani Ramdas is very very clean person compared to all the other candidates in the phrase, sir. எது
மக்கள் நாங்கள் வந்து நான் முதல்லயே சொல்லிட்டேன், எங்கள் எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. அதாவது வெறும்னா மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அது மட்டும் பத்தாதுங்க இந்த காலத்தில். கொஞ்சம் காம்பிடன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப இட் இஸ் நாட் ஈஸி. ஒரு ஒரு சின்ன கம்பெனியை நடத்துறதே எவ்வளோ காம்ப்ளிகேட்டட், ரைட்? இவ்வளவு டிமாண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டுங்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வருஷத்துக்கு லேட்டஸ்ட் பட்ஜெட்டில் 1.5 லட்சம் கோடி வரவு, 1,60,000 கோடி செலவு. இதுக்கு எவ்வளோ ஜீரோன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம எங்கே கேட்குறோம், இந்த பணம்லாம் எங்கே போகிறது? இது வந்து சம்பளமாக போகிறதுனா அந்த சம்பளம் வாங்குறவர் எங்களுக்காக என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரி கேள்விகள்லாம், அதாவது டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்ட் எவ்வளவு, இனிஷியேட்டிவ்ஸை எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதில் என்ன ரிட்டர்ன் வந்திருக்கு, எங்கள் லைஃப்பை எப்படி தொட்டுருக்கு? ஏன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாரோட வாழ்க்கையும் தொடுங்க, டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகே, யூ கேனாட் எஸ்கேப் இட். இந்த கவர்மெண்ட் கிட்ட இல்லாததே கிடையாது. ஆள் பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. இதை வச்சு நீ எவ்வளோலாமோ செய்யலாமே. நாங்கள் வந்து உலகத்தில் எவ்வளோ இடத்துக்கு போகிறோம், ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஒரு ஆதங்கம், ஏன் நம்ம ஊர் இதை மாதிரி இருக்க மாட்டேங்கிறது, நம்ம ஸ்டேட்டே இதை மாதிரி இருக்க மாட்டேங்கிறது, அந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா? இப்போ அன்புமணி, டாக்டர் அன்புமணியை பேசுனீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஐ செல்ஃப் இன்வைட்டட் மை செல்ஃப் டு கான்ஃபரன்ஸ் அண்ட் ஐ இன்சிஸ்டட் ஐ ஸ்பீக் ஃபார் 2 minutes. அவர் வந்து வார்த்தைக்கு வார்த்தை அமெரிக்காவில் எப்படி இருக்கு இங்கேயும் இருக்கலாம். அதாவது நம்மளாம் டிஃப்ரெண்ட் இல்லைங்க. சில தேவைகள்லாம் எல்லாருக்கும் ஒன்று தான். நல்ல ரோடு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஹானஸ்டி இன் கவர்னன்ஸ், சர்வீஸ் டெலிவரி, ஃபர்ஸ்ட் மைல் சர்வீஸ் டெலிவரி, லாஸ்ட் மைல் சர்வீஸ் டெலிவரி, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பட் எங்களுக்கு என்னன்னா, மிச்ச கட்சிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீவரிஷ் பிச்சுக்கு they are raising emotional issues which cannot be solved overnight. They are very important issues, right? Sri Lankan fishermen issue is important, Kaveri issue is important, Mullai Periyar issue is important. பட் இது எங்கள் வாழ்க்கையை டைரக்டாக தொடரும். அதுக்கு இது இல்லாமல் விட்டுறக்கூடாது. இதை பார்க்க மாட்டேங்கிறாங்களே யாருமே. எங்களுக்கு அதுதானே ஆதங்கம். இதையும் பார்க்க வேண்டியது தானே. அது வந்து பைசா செலவு பண்ணுற விஷயம் கிடையாது. நான் கேட்குறதுன்னா 1,50,000 கோடி செலவு பண்ணுறீங்களே, அது எந்த விதத்தில் செலவு பண்ணுறீங்க? எங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு? வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்டு? இப்போ ஃப்ரீ பீஸாக கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து, எல்லாருக்கும் வீக்கர் செக்ஷன் ஹெல்ப் பண்ணணும் தாங்க ஆசை, எல்லாரும் நல்லா இருக்கணும். பட் டாக்டர் அன்புமணி ஒருத்தர் தான் முன்ன வந்து நான் வந்து ஃப்ரீ பீஸ் கொடுக்க முடியாது, தர்மம் பண்ண முடியாது, ஏன்னா இவங்க செல்ஃப் எஸ்டிமே போகிறது இல்லை. வாட் இஸ் ஹீ ப்ராமிசிங்? ஹீ இஸ் சேயிங் தட் ஐ வில் ப்ரொவைட் ஜாப்ஸ் டு அட்லீஸ்ட் 1 member in each family for a minimum salary of 25,000 rupees. Can you imagine? Per capita income of the state எப்படி ரைஸ் ஆகும்? இந்த மாதிரி பாசிட்டிவ் திங்ஸ் which are medium term benefit. இமீடியட்டாக உங்களுக்கு சந்தோஷம்னா கையில் ஒரு மிக்சியை கொடுக்கலாம், கிரைண்டர் கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். பட் கொஞ்சம் முன்னேறணும்னா நல்ல குவாலிட்டி எஜுகேஷன், குவாலிட்டி ஹெல்த் கேர், குவாலிட்டி ரோட்ஸ், குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் பாலிசி, லேண்ட் பேங்க்ஸ், இதெல்லாம் தான் நாங்கள் முக்கியம். இதெல்லாம் எங்களுக்கு முக்கியம், உங்களுக்கு இதுதான் முக்கியம்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் we want to propagate this. எப்போதும் இடப்படுற மாதிரி இடப்படாதீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசம். அக்ரிகல்ச்சர் தனியாக ஒரு பட்ஜெட் கொடுக்குறேன்றா. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹவு ஃபார்மர்ஸ் ஆர் சஃபரிங், ரைட்? சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. இவர் தனி பட்ஜெட்டே கொடுக்குறேன்றார். அதனால ஒரு இண்டிவிஜுவல், இப்போ ஒரு சிஎம்க்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்கலாங்க. சம் சிஎம் ஆர் வெரி பீப்புள் ஓரியன்டட், யார் வேணால் வந்து பார்க்கலாம், குறைகளை சொல்லலாம். இப்போ 5 கோடி மக்களும் போய் குறை சொல்ல முடியாதுங்க, ரைட்? ஒரு கவர்மெண்ட் வந்து இட் cannot be just individuals approaching people. That is not how it should work. It should be process oriented. அதாவது ஒரு ஸ்கீம் போடுவேன், ஒரு ப்ராசஸ் போடுவேன், இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணால் திஸ் வில் பி ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த பீப்புள். இந்த மாதிரி தாங்க நீங்கள் பியூரோக்ரஸியை யூஸ் பண்ண முடியும். எல்லாம் ஆடாக்காக பண்ணுறது வந்து திஸ் இஸ் நாட் த வே டு டெவலப் அ ஸ்டேட். தட் இஸ் த ரீசன் வை வி சி ஒரு டீப் கான்வர்சேஷன் வித் அன்புமணி, studying his credentials, studying his achievements, looking at his age, looking at his fitness, looking at his family orientation, looking at his modern ideas. These are the things that attracted us to form this forum. And this is the reason why we want to take it from town to town. ஏன்னா இப்போதைக்கு இது வெறும் மெட்ராஸ் சென்ட்ரிக் தான். பட் we want to take it tier 2 and tier 3 cities also. ஓகே, இப்போ நாம் விரும்பும் சென்னை எவ்வளவு டீட்டெயில்ஸ் ஓரியன்டாக இருக்கு. ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், என்க்ரோச்மெண்ட்டு எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்ஃப்ரண்ட்டாக, ஏன்னா திருப்பி ரீசெட்டில்மெண்ட்டு, ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ வெல் தாட் அவுட் ப்ரோக்ராம் நாம் விரும்பும் சென்னை. இதே இது நாம் விரும்பும் திருச்சி, நாம் விரும்பும் மதுரை. அது திஸ் இஸ் கால்ட் மாஸ்டர் பிளானிங். இது வரைக்கும்
ஒரு பொலிட்டீஷியன் கூட இந்த மாதிரி பேசி நாங்கள் கேட்டது இல்லைங்க. எஸ், அவருடைய வரைவு தேர்தல் அறிக்கை என்னென்ன சொல்லியிருக்கோ அதோட முக்கியமான அம்சம்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்திய நாள் டிஎம்கே விட ஏடிஎம்கே விட தேர்தல் அறிக்கை வரல. ஸோ நீங்க எப்படி அதை பார்க்காம இதை மட்டும் நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க? ஓகே, இது டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் புதுசு கிடையாதுங்க. நாட்டு அரசியலுக்கு மாற்றி மாற்றி 6 டேர்மாக அவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியறது ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் எப்படி இருக்குது. இட் டஸ் நாட் சேஞ்ச் டு தி எக்ஸ்டென்ட் வி வாண்ட். நல்லதே பண்ணலன்னு சொல்லலை. நீங்க ரிசர்ச் பண்ணி சொல்றீங்க இல்லையா? அப்ப அவங்க பார்க்கறதுன்னு சொல்றீங்க. அவரு அதாவது கிட்டத்தட்ட அவர் நவம்பர்லேயே அவர் வரைவு அறிக்கை அப்பவே கொடுத்துட்டாரு. திரும்ப இந்த மாநாட்டிலையும் அவர் ஒரு பிரசன்டேஷன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வச்சு நாங்கள் மெரிட்டை மட்டும் வச்சுமே பார்க்குறோம். அவர் தான் அதுக்கு தகுதி. மேனிஃபெஸ்டோ அடுத்த பார்ட்டி ரிலீஸ் பண்ண அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது ஈஸிங்க. பார்க்காம எப்படி நீங்க இதை மட்டும் முன்னிலைப்படுத்த முடியும்? அதாவது நாங்க வந்து மித்தவங்களை தாழ்வுபடுத்தி இவரை உயர்வுபடுத்தி பேசணும். இவரோட நல்ல மெரிட்லாம் என்னென்ன இருக்கு, இவர் இதுக்கு நல்ல ஆளுமை திறன் படித்தவர் அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். அதனால நாங்க இல்லைங்க. அதாவது இப்போ எங்கள் டார்கெட் யார்? இப்போ ஒரு என்ன தான் ஹைட் அனௌட் இருந்தாலும் 75%ங்க, 25% ஓட்டிங் வருது இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் தோஸ் 25% who are not voting, right? Instead of nota you can pick டாக்டர் அன்புமணின்னு நாங்கள் வந்து we will try and tell them. ரெண்டாவது டார்கெட் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், people who are not aligned to any one particular party, right? These are people who are looking for improvement, visible improvementங்க. ஓகே, அது வந்து எங்களோட ரெண்டாவது டார்கெட். இவங்க மேனிஃபெஸ்டோவை டீட்டெயில்டாக படித்து கம்பேர் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி வந்து எவ்வளோ தூரம் எஃபெக்டிவ்னு we don't know, right? We are comparing CM aspirants and we are placing a lot of faith in the CM's qualities. Chief Minister is the first citizen of the state. Theoretically it's a governor, right? So அந்த ஒரு ஆங்கிள் கரெக்ட். இல்லைங்க, நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், காமராஜர் அண்ணா காலத்தில் வந்து கவர்மெண்ட் வாஸ் நாட் காம்ப்ளெக்ஸ், ரைட்? இந்த அளவு மக்கள் தொகையும் கிடையாது, இந்த அளவு ஆஸ்பிரேஷன்ஸும் கிடையாது, வாழ்க்கையே ரொம்ப சிம்பிளாக இருந்ததுங்க. இன்னைக்கு வந்து கவர்னன்ஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் எனிவேர் இன் த வேர்ல்ட், ரைட்? பிகாஸ் ஆஃப் த ஸ்கேல். அந்த காலத்தில் எங்கேயாவது 1.5 லட்சம் கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்களா? 1,20,000 கோடி பட்ஜெட் போட்டிருக்காங்களா? அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இந்த காமராஜ் அண்ணா அந்த மாதிரி நான் கம்பேரிசன் பண்ணல. இன்னைக்குள்ள ஸ்டேஜில் உங்களுக்கு திறமை இல்லாமல் தமிழ்நாடு கவர்ன் பண்ணலாம், பட் இட் வான்ட் பி எஃபெக்டிவ் கவர்னன்ஸ். மைண்டட் நோபல் ஹார்ட்டடாக இருக்கும். கம்பேரிசன் கிடையாது. யாரையும் கம்பேர் பண்ணல, அவரோட மெரிட்டை மட்டும் வச்சுமே பேசுறோம். இட் இஸ் a group of professionals. நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை வைட் ஸ்ப்ரெட்டாக ப்ராபகேட் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்கோம். Like everybody, we also feel we are right. Okay? As recently as 1 week ago also, Dr. Anbumani as well as Dr. Ramdas, both of them have said, we are not castists. We have gotten over it. So they were. Let me finish it. Thing is, yes, it was started as a empowering organizations of the 1 years. None of us are 1 years, by the way. If you want that information. Actually, that is one thing you have to know. We even have Malayali in our midst, right? None of us are 1 year. I mean, we don't even know who we are. We are above caste, to be very frank. We are interested in the please. We're not getting into caste. To answer your question, we're not getting into caste. No, you should not feel that I'm defending it because I'm a 1 year. We're not representing any caste. And in fact, 2 or 3 of us are not even Tamilians. Okay. So, by the way, yes, it was started as an empowering organization, and the fountainhead of the PMK is the 1 year Sangam. They wanted to empower that community of people, but they've gotten over it. And today, the baggage the PMK carries is anywhere a 1 year is involved, the PMK is blamed. The press themselves have reported in a lot of clashes involving the 1 years. It is not only the PMK people. So, will you think press is giving a wrong information to the public? No, sir, they are giving the correct information. That is what I am telling you. The press themselves. Do you know the losses made by the party in Mahabalipuram, in Kanjur district? We are asking you that in the past, senior PMK leaders have spoken extremely offensive things against the Dalits. As professionals, do you agree with it or do you criticize it? That's my question. Today, if they make offensive and nasty comments against any religion, any caste or any linguistic minority,
we will be among the first people to join you in opposing the party. We will take it forward to the leadership which is receptive to listening to our views. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.